ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உன் கஷ்டங்களுக்கெல்லாம் இன்று இரவுதான் கடைசி நாளாக இருக்க போது. நீ சற்றும் எதிர்பார்க்காத விதத்துல உன்னுடைய எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் துரத்தி அடிச்சு உனக்கான இரட்டிப்பு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் எப்பவுமே ஏதாவது சரியான விஷயங்கள் சரியானவங்களையோ நேரம் சரியில்லைன்றதையோ குறைச்சிக்கிட்டு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு அதற்கான பொறுப்பை நீயே ஏற்றுக்கோ. சில தருணங்களில் பொறுமையாக நீ காத்திருக்கும் போது எல்லாமே தானாகவே சரியாகிடுங்கிறதையும் நீ புரிந்து கொள் என் செல்லமே. நம்பிக்கையோடு காத்திருக்கக்கூடிய உனக்கு காலம் சரியான தருணத்தில் வெற்றிக்கான கதவை திறந்துவிடும். இப்போவோ வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை நேசிச்சு வாழ கத்துக்கோ. வாழ்க்கையை நேசிக்க தெரிந்தவர்களுக்கு தான் சுமையும் கஷ்டமும் கூட சுகமானதாக இருக்கும். அதுவும் திறமையும் சாமர்த்தியமும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உன்னால எந்த சூழ்நிலைகளையும் சமாளிக்க முடியும்னு எனக்கு தெரியும். நீயும் தைரியத்தோட இருந்தீனா உன் வாழ்க்கையவே சமாளிச்சு நீ வெற்றியையும் பெற்றிடுவாய் என் செல்லமே. அனுபவசாலியாக இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான நீ எல்லா விஷயங்களையும் தாண்டி பக்குவப்பட்டுட்ட. இனிமே எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் இருக்கும். நீ எவ்வளவு மெதுவாக சென்றாலுமே கூட நிச்சயமாக நீ வெற்றியை பெற்றே தீருவாய். உன்னுடைய வாழ்க்கை பயணம் எப்போதுமே உன்னுடைய இலக்கை நோக்கியதாக இருக்கட்டும். ஒவ்வொரு நாளின் தொடக்கமும் உனக்கு ஒரு எதிர்பார்ப்போட தொடங்குதுன்னு எனக்கு தெரியும். இன்றைய நாள்ல நீ என்ன எதிர்பார்த்தியோ அதை நிச்சயமாக நாளைய நாள்ல விடியும் போதே நான் உனக்கு நடத்தி முடிச்சு தர்றேன். எப்போதுமே உன்னுடைய எதிர்பார்ப்புகளை நினைச்சு நீ ஏக்கம் அடைஞ்சுக்கிட்டே இருக்காம எல்லாம் சரியாயிரும்னு முழுசா நம்பு. ஒவ்வொரு நாளின் முடிவும் நிச்சயமாக உனக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்தது போல இந்த நாளின் முடிவும் உனக்கு அனுபவத்தை தான் கொடுத்துருக்கு. ஆனா நாளைய நாள் நிச்சயமாக உனக்கான வெற்றியை கொடுக்கும்னு இந்த சாயப்பா அதுக்கு உறுதுணையாய் இருப்பேன்னு என்னை முழுசா நம்பு என் செல்லமே. உனக்கான பாதை உனக்கு முன்னால இல்லைனா நீயே உனக்கென ஒரு பாதையை உருவாக்கு. எதுவுமே இந்த உலகத்துல கஷ்டமானதுன்னு கிடையாது. நீ நிச்சயமாக முயற்சி செஞ்சா அனைத்தையுமே நீ நினைச்சது போல உனக்கு சாதகமாக ஆக்கிக்க முடியும். எல்லாத்துக்குமே வார்த்தையில பதில் சொல்லிக்கிட்டே இருக்காம உன் வெற்றிகரமான வாழ்க்கையின் மூலமாக பதில் சொல்லு. தடைகளும் சோர்வுகளும் உன் பாதையில் வரும் யதார்த்தமான விஷயங்கள் தான். கண்டதையும் நினைச்சு கவலைப்படாத. நீ தடுக்கி விழுந்தாலும் தாண்டி சென்றாலும் எல்லாவற்றையும் உனக்கு சுமூகமாக முடிச்சு கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். கீழே விழும்போதும் தடுக்கி தவறி விழ நேர்ந்தாலும் என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு எல்லாமே சரியாகும்னு நம்பிக்கையோட வேலை செய். குழப்பங்களையும் கேள்விகளையும் யோசிச்சுக்கிட்டே வாழ்க்கையை வாழ்ந்து நொந்து போகாம எல்லாம் சரியாகும், என் சாயப்பா எனக்கு சரி செய்வான்னு என்ன நீ நம்புனினா உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ்வதற்கு நான் உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்லமே. எப்பவுமே நீ யாரு, உன்னுடைய பலம் என்ன, உன்னுடைய திறமை என்னங்கிறத நீதானே கண்டுபிடிக்கணும். அப்படி நீ உன்னை நீயே அறிந்து கொள்ளவில்லை என்றால் எதுக்கெடுத்தாலும் அடுத்தவங்கிட்ட போய் கருத்தும் ஆலோசனையும் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாகிவிடும். எதுவாக இருந்தாலும் நீயே முடிவெடு. உன்னை நீயே ஏற்றுக்கொள்ளும் தருணத்தில் தானே உன் வாழ்க்கை அழகாக மாறும். உன் வாழ்க்கையை நான் வெற்றிகரமாக மாற்றி அமைக்கணும்னு முடிவு செஞ்சுட்டேன். இனிமே வெற்றி, கௌரவம், செல்வாக்கு எல்லாமே தானாக உன் வாழ்க்கையில வந்து சேரும். வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு இன்னும் இவ்வளவு படிகள் ஏறணுமான்னு மலைச்சு போகாத. எல்லா படிகளும் கடக்கக்கூடியவைதான். எல்லா சூழ்நிலைகளையும் நீ சுலபமாக தாண்டி வந்து நிச்சயமாக ஜெயிப்பாய். இந்த உலகத்துல சொல்ல முடியாத கணக்கும் இல்லை, திறக்க முடியாத பூட்டும் இல்லை. உன் பிரச்சனைகளையும் நான் நிச்சயமாக தீர்த்து வைப்பேன். சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில உனக்கு பிடிக்காததாகவும் நீ எதிர்பார்க்காததாகவும் நடக்கும்போது அதை நினைச்சு மனக்கலக்கம் அடையாதே. என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோட தைரியமாக இருந்துவிடு என் செல்லமே. மறக்க வேண்டியதை நினைச்சு வருத்தப்படுறதும் நினைக்க வேண்டியது எல்லாம் மறந்து போறதும் தான் இப்போ உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துக்கும் காரணமா இருக்கு. எது கெட்டதோ அதை யோசிக்க கூட செய்யாத. அதை மறந்துட்டு நல்லது எதுவோ அதை எப்போதும் நினைத்து கொண்டு எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பிக்கையோட வேலை செய். வாழ்க்கையில எல்லாமே தற்செயலாக நடந்துடாது. காரண காரியத்தோட அனைத்தையும் நடத்திக்கிட்டு இருக்க இந்த சாயப்பா உனக்கான விஷயங்களையும்
நீ நினைச்ச காரியங்களையும் நிச்சயம் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். ஓம் சாய்ராம்னு சொல்லிட்டு நிம்மதியாக தூங்கு. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும்.